हमारे ध्यान के लिए एक वचन पढ़ेंगे भविष्यवक्ता यशायाह का किताब 55वां अध्याय 6வது வசனத்தை வாசி. 6वां वचन पढ़ेंगे 55 में। கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பைபிள் சொல்லுகிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நான் தேட வேண்டும். बाइबल बताती है परमेश्वर को ढूंढने के सही समय में हमें ढूंढ लेना அவர் है। சமீபமாய் பக்கத்துல இருக்கும்போது அவரை கூப்பிடுங்கள். जब वो नजदीक निकट होता तब उसे पुकारना है। எல்லாருக்கும் எல்லா சான்ஸும் அது கிடைக்காது. सबको सब मौका नहीं मिलता है, ஆனாலும் தேவன் சில சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். फिर भी परमेश्वर कोई परिस्थितियों को हमारे लिए भेज देता இந்த है। 55வது அதிகாரம் முழுசுமே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது. 55वां अध्याय पूरा मांस में प्रकट हुआ मसीह के बारे में वो प्रकट करता है। அவர் தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். वही इस वचनों को कहकर वहाँ प्रचार करता है। ஏசாயா முதலாவதே சொல்லிட்டாரு, यशायाह ने पहले ही कह दिया தேவன் மாம்சத்துல இறங்கி மனிதனாக வருவார். परमेश्वर मांस में उतर कर मनुष्य का रूप எப்படியாவது धारण நீங்கள் அவர் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும், करेगा। कैसे भी आप उसे ढूंढ அவரை लेना है, தேடணும். उसे ढूंढना है அவர் கண்டிப்பா சமீபமாக வருவார். और नजदीक निश्चय आएगा। நீங்க அவர் கண்டிப்பா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். आप लोग उसे पुकारिए ऐसा कहता है। இந்த வார்த்தைகளை விளங்கும்படியா ஜெபம் इस பண்ணலாம். वचन को समझने के लिए प्रार्थना करेंगे। நல்லவரே ஸ்தோத்திரம் अच्छे அப்பா. परमेश्वर आपको धन्यवाद करते நீர் हैं, எங்களை முந்தி அழைத்தீர். आपने पहले हमें बुलाया, நீர் முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர். आपने पहले हमसे प्रेम किया। ஆனால் வேதம் சொல்கிறது நான் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், अभी वचन कहता है हम उसे देखकर நான் पुकारना அவரை है, தேட வேண்டும். हम उसे ढूंढना है। அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை மனுஷர்களுக்கு நீர் இரக்கமாய் செய்கிறீர். ऐसे एक अच्छे कार्य को मनुष्य के लिए आप अनुग्रह से करते हैं। இக்கட்டில வேதனையில அநேகர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். संकट में मुश्किल के समय बहुत सारे लोगों ने प्रभु நீர் को அவர்களுக்கு पुकारा। செவி கொடுத்தீர், आपने சுகமாக்கினீர். उनको कान दी और उन्हें இந்த चंगाई காலை दी। வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். सुबह के समय में हम आपकी ओर देखते हैं। நீர் எங்கள் உம்முடைய விருப்பத்தை எங்களில் வாழ்க்கையில வாழ கிருபை செய்யும். आपकी मर्जी हमारे जीवन में पूरा करने के लिए अनुग्रह दीजिए। இயேசுவாவுடைய நாமத்துல प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। இயேசுவானவரை அதாவது பார்க்க முடிகிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். यीशु मसीह को मतलब देखने के एक बातों के बारे में वचन परमेश्वर பைபிள் சொல்லுது பிதாவை அல்லது தேவனை ஒருவனும் ஒரு காலம் காணவில்லை. बाइबल बताते हैं पिता या परमेश्वर को कोई भी आज तक देखा नहीं है। எதனால காண முடியல? क्यों नहीं देखा है? பார்க்கவே முடியாது என்கிறதுதான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. परमेश्वर का वचन ऐसे ही प्रकट करता है, उसे कोई नहीं देख सकता, कभी नहीं। காரணம் அவர் ஆவியாக இருக்கிறார், कारण वो आत्मा है, வார்த்தையாக இருக்கிறார், वचन है, அதனால அவர் பார்க்க முடியல. इसलिए उसे देख नहीं सकता। இரண்டாவது உலகம் கொள்ளாத அளவுக்கு வானம் அவருடைய சிங்காசனம், பூமி பாதப்படி. दुनिया उसे भर नहीं सकता है, आसमान उसका सिंहासन और दुनिया ஆனால் उसका சமயம் पैर। வருகிறது, पर समय आता है, தேவன் மாம்சத்துல இந்த உலகத்துக்கு வருகிறார். परमेश्वर मांस में इस दुनिया में उतरता ஆகவே है। அந்த பார்க்கக்கூடிய சமயத்துல நீங்கள் இயேசுவை காண வேண்டும். इसलिए उसे देखने के सही समय में आप यीशु को देख लेना है। அப்படிதான் அந்த தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார். ऐसे ही भविष्यवक्ता यशायाह कहता है, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறது தெய்வத்தை பார்ப்பதற்கு. सबको एक मौका मिलता है परमेश्वर को देखने का। கண்டிப்பா நம்ம பார்க்கணும். सच में हमें देखना है। யோபும் கூட சொல்லுகிறார், अय्यूब भी कहता है, ஆண்டவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியல, परमेश्वर कहाँ है मुझे पता नहीं। அது இருக்கிற இடம் தெரிஞ்சா நானே அவருடைய பாதத்துல போய் விழுந்து என் பிரச்சனையெல்லாம் சொல்லுவேன் அப்படிங்கிறார். स्थान मुझे पता होता मैं खुद होता वहां जाकर उसके चरणों में தேவனை தேடுகிறவர்கள் பாக்கியவான். परमेश्वर को ढूंढने वाले धन्य हैं। எதுக்காக தேடணும்? क्यों हमें ढूंढना है? 7வது வசனம் சொல்லுது, 7वां वचन कहता है, துன்மார்க்கன் தன் வழியையும் दुष्ट अपने रास्ते को, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, अधर्म व्यक्ति अपने विचारों को छोड़कर எல்லாம் அந்த வழிகளெல்லாம் விட்டுட்டு கர்த்தரிடத்துல இங்க திரும்பணும். यहोवा की ओर फिरे, அவர் நம்ம மேல மனது உருகுவார், वो उस पर दया करेगा, நம்ம மேல அவர் கிருபையாய் நம்மை மன்னிப்பார். वो अनुग्रह से हमें क्षमा அது करेगा। மன்னிப்பதற்கு தயவு உள்ளவர்னு எழுதியிருக்கிறது. वो क्षमा करने में दयावान है ऐसा लिखा அதனால है। யாருமே நீங்க என்ன செய்யக்கூடாது, விலகி இருக்க வேண்டாம், வந்து பாருங்க அப்படின்னு इसलिए कोई उससे दूर नहीं रहना, आप नजदीक आकर देखिए ऐसा எத்தனை कहा। பேர் தெய்வத்தை பார்க்க ஆசைப்பட்டார்? कितने लोग परमेश्वर को देखने की आशा சிமியோன் की, ஆசைப்பட்டார், सिमियोन आशा किया था, அன்னாள் அப்படிங்கிற ஆசைப்பட்டார், अन्नाल उसने आशा किया, யாக்கோபு ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டார், याकूब परमेश्वर को देखने की आशा किया, யோபும் கூட ஒரு நாள் கேட்கிறார், अय्यूब भी एक दिन कहता है, ஆண்டவரே நான் பார்க்க வேண்டும். प्रभु मैं आपको देखना चाहता உலகத்துல हूँ। ஒரு பெரிய தீர்க்கதரிசி மோசே, दुनिया में बड़ा भविष्यवक्ता मूसा, அவரும் கூட ஆண்டவரே
என் மேல நீர் அன்பா இருந்தா என் முகத்தை காமிக்க கூடாது அப்படிங்கிறார். और वो कहता प्रभु आप मुझसे प्रेम करते हैं तो क्यों आप अपने चेहरे को ஆண்டவர் नहीं சொல்கிறார் என் முகத்தை பார்த்து ஒரு மனுஷன் கூட உயிரோட இருக்க முடியாது. प्रभु ने कहा मेरे चेहरे को देखकर कोई मनुष्य जीवित नहीं रह सकता है, அதனால நீ என்னுடைய பின்பாகத்தை பாரு அப்படின்னு சொல்கிறார். इसीलिए तू मेरे पीछे के भाग को देख, ऐसा कहता है. ஆனா மோசே தேவனை முகமுகமாய் அறிந்தார் எழுதியிருக்கிறது, பார்த்தல. परमेश्वर मूसा जो है यीशु परमेश्वर को चेहरे से चेहरा जाना है पर वो देखा नहीं அவருடைய है. பிரசன்னத்தை உணர்ந்தார். उसकी प्रसन्नता को एहसास தாவீது किया. சொல்லும்போது சொல்கிறார் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். दाऊद कहते समय कहता मूसा को प्रभु ने प्रकट இஸ்ரவேல் किया. ஜனங்களுக்கு தன்னுடைய கிரியை வெளிப்படுத்தினார். इजराइल लोगों के लिए अपने कामों को परमेश्वर ने அதாவது प्रकट ஆண்டவர் किया. என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். परमेश्वर क्या क्या कर सकता है इजरायली लोगों ने देखा है. இரண்டாவது தெய்வம் எப்படிப்பட்டது என்பதை நல்லா அறிஞ்சது மோசே தான். परमेश्वर कैसा है ये अच्छा से जानने वाला அந்த मूसा அறிவு है. இருந்தா நம்ம எல்லா டென்ஷனையுமே விட்டுருவோம். वो अगर जानकारी रहेगा तो हम सारे परेशानियों को दूर कर நம்முடைய देंगे. நினைவு கொஞ்சம் வித்தியாசம். हमारा विचार थोड़ा अलग है. இந்த வாசிக்கலாம் அந்த வசனத்தை 55வது ஏசாயா पढ़ेंगे वो वचन ऐसाया 55 में 8வது வசனம். 8वां वचन. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். क्योंकि यहोवा कहता है मेरे विचार और तुम्हारे विचार एक समान नहीं है, न तुम्हारी गति न मेरी गति एक सी है. இது அவர் நினைக்கிறத பத்தி சொல்லுதா இல்ல என்ன பற்றி அவர் நினைக்கிறாரா? वो मेरे बारे में वो बताता है कि मैं क्या सोच रहा हूँ वो बताता இதுல है. என்ன சொல்றாருன்னா நீங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைச்சு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. इसमें लिखा है आप सब लोग एक थोड़े बातों को सोचकर ऐसा रहना करके सोच रहे ஆனா हैं. தேவன் சொல்றாரு உங்களை பற்றி நான் நிறைய நினைச்சு வச்சிருக்கேன். पर परमेश्वर कहता है तुम्हारे बारे में मैंने बहुत कुछ सोच कर रखा है. ஆகவே நான் எப்படி நினைக்கிறேனோ அதை நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னா इसलिए मैं जो तेरे बारे में सोचा हूँ उसे तू जानना है तो கண்டிப்பா தேடி என்கிட்ட வரணும். तू मुझे ढूंढ कर आना है, அப்பதான் நான் தேவனுடைய சித்தத்தை உணர முடியும். तब मैं परमेश्वर की मर्जी को जान सकता हूँ. தேவன் ஒவ்வொரு மனுஷரையும் உன்னதத்தில் உயரத்தில் தான் வைப்பார். परमेश्वर हर एक मनुष्य को ऊंचे स्थान में ही रखता है. ஒரு நாள் பரிதிமேயி இங்க ஒரு குருடன் வருகிறான். एक दिन बर्तिमेउ नाम का एक अंधा व्यक्ति அவன் आता है. நிறைய காத்திருந்தான் அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு. कहे बहुत इंतजार में था कैसे भी परमेश्वर को அவர் देखना கிட்ட है. போனா கண்டிப்பா சுகம் கிடைக்கும்னு ஒரு ஆசை उसके இருந்தது. नजदीक जाऊंगा तो कैसे भी चंगा मिलेगा करके आशा. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டான். दाऊद का पुत्र मेरे लिए उतरिए करके वो आवाज பக்கத்துல दिया. இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க சத்தம் போடாம இருடா அப்படின்னாங்க. बाजू वाले कहने लगे तो शांत हो जा करके. பைபிள் சொல்றது இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். बाइबल बता दे और जोर से उसने ஏன்னா पुकारा. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் போயிட்டாருன்னா திரும்ப வருவாரா தெரியாது. उसे पता हो गया अगर वो चले गया फिर से मुलाकात இப்போ होगी कि என்னுடைய नहीं. சான்ஸ். अभी मेरा मौका है. அவர் கண்டடையத்தக்க சமயம் இதுதான். उसको ढूंढने का देखने का समय यही ஒருவேளை है. அவர் போயிட்டாருன்னா திரும்ப வருவாரா தெரியல. अगर वो चले गया तो मैं वापस मिलूंगा कि அதனால नहीं. தான் அவன் சத்தமா கூப்பிட்டான். उसीलिए बड़ी आवाज में उसने பைபிள் पुकारा. சொல்லுது அவர் நின்றார். बाइबल बताती है वो रुका, அவனை கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. उसे बुलाया यहाँ आओ करके. அவன்கிட்ட கேக்குறாரு நான் உனக்கு என்னதான் செய்யணும் उससे விரும்புறேன். पूछा तो मैं तुम्हारे लिए मैं क्या करूँ तू चाहता है. ஆனா பைபிள் சொல்லுது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். वो कहता है बाइबल में लिखा है कि मैं देखना ஆனா चाहता हूँ. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? पर वचन क्या कहता है? அவன் பார்வை அடைந்தான், उसने देखा, இயேசுவுக்கு பின்னால போயிட்டான். यीशु के पीछे हो लिया. இப்ப தெய்வம் அந்த அந்த மனுஷனை பற்றி என்னதான் நினைக்கிறார்? परमेश्वर उस मनुष्य के बारे में क्या அவன் सोचता என்ன நினைக்க எனக்கு பார்வை மட்டும் கிடைச்சா போதும். वो क्या सोचा मुझे नजर दिखा तो काफी है. ஆனா ஆண்டவர் அந்த 11 சீசரோட கூட அவனையும் சேர்த்துக்கிட்டார். पर परमेश्वर वो चेले 11 चेलों के साथ उसे भी அந்த मिला दिया. குருடன் பரிதிலேயுமே இங்கது அவன் கூட பார்வை அடைந்து இயேசுநாதருக்கு பின்னாலேயே वो போயிட்டான். बढ़ते में अंधा वो भी आंखें दिखने के बाद यीशु தேவன் के அவனை पीछे. உயர்ந்த இடத்துல வைத்தார். परमेश्वर उसे ऊंचे स्थान நீ में रखा. பரலோகத்துல என் சிங்காசனத்துல பக்கத்துல வந்து இருக்கணும். तो स्वर्ग में मेरे सिंहासन में नजदीक आकर நீ बैठ. என்ன தேடி என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட. तू मुझे ढूंढा और मेरे चिन्ह को तो पहचान சமாரிய लिया. ஸ்திரீ அவளும் கண்டுபிடிச்சிட்ட. समारी स्त्री उसने भी पहचान लिया. நிறைய பேர் தெய்வத்தை தேடினார்கள். बहुत सारे लोग परमेश्वर की खोज की. லூக்கா 19 முதல் அதிகாரம் சொல்லுது சகைவு கர்த்தரை தேடினான். लोक 19 पहला वचन कहता है कि जगई जो है परमेश्वर की அவர் खोज कर. எப்படிப்பட்டவரோ தெரியல. वो कैसा है पता ஆனா नहीं, தேடுதான் பாருங்களேன். फिर भी ढूंढता है. தெய்வத்தை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். परमेश्वर को ढूंढने वाले धन्य हैं. ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை பத்தி நீங்க மட்டமா நினைக்காதங்க நான் உங்களை பத்தி உயர்ந்து परमेश्वर நினைக்கிறேன். कहता है तुम्हारे बारे में तुम छोटा मत सोचो, मैं तुम्हारे लिए ऊंचा सोच कर रखा ஆகவே हूँ. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோமோ அப்பந்தான்
தெய்வத்தை பற்றி நாம புரிந்து கொள்ள முடியும். इसलिए जब जब हम परमेश्वर के वचन को सुनते हैं तब हम परमेश्वर को என்னுடைய समझ सकते हैं, விசுவாசம் வளரும். हमारा विश्वास बढ़ता है, என்னுடைய நினைவை நான் மாத்திக்கிடலாம். हमारे विचारों को हम बदल सकते என்னுடைய हैं, தீர்மானத்தை நான் மாத்திக்கிடலாம். हमारी जो नियुक्त की बातों को हम बदल காரணம் सकते அவர் என்னை பற்றி நிறைய நினைச்சிருக்கிறார். हैं। कारण परमेश्वर हमारे बारे में बहुत कुछ सोच कर ஒரு रखा है। முறை அப்துல் கலாம் இருக்கார் பாருங்க. एक समय में अब्दुल कलाम जी, அவர் டிரைவரை பார்த்து கேட்டாராம். वो ड्राइवर को देखकर पूछा, அவருடைய டிரைவர், उनके ड्राइवर को, தம்பி நீ படிக்கன்னு விரும்புவியா? भाई तो पढ़ना चाहता है क्या? அவர் சொன்னா என்ன சார் இப்படி கேட்கிய? वो बोला क्या सर आप ऐसा पूछ रहे हैं, 10-11 வரைக்கும் படிச்சேன். 10-11वीं तक मैंने पढ़ाई किया, வீட்டுடைய சூழ்நிலை படிக்க முடியல. घर की परिस्थिति ऐसी थी कि அம்மா அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. माँ पिताजी ने शादी करा दिया, பிள்ளைகள் இருக்காங்க. बच्चे हैं, இப்போ போய் நீ படிக்கான்னு கேட்கல. अभी जाकर आप पूछ रहे हैं कि तो पढ़ना चाहता है क्या? அதான் கேட்கலப்பா. உனக்கு படிக்க இஷ்டம் இருக்கா? मैं वो नहीं पूछ रहा, तुझे पढ़ने का मन है क्या? இருக்கு சார், ஆனா எப்படி சமாளிக்க முடியும்? हाँ है तो, पर मैं कैसा संभाल कर सकता நான் हूँ? உன்னை சமாளிக்க. मैं तुम्हें संभालूंगा। அப்படி அவனை அப்படியே பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காரு. ऐसे उसे शिक्षा के लिए भेज दिया, நல்லா படிச்சிருக்கான். अच्छा पढ़ाई ஒரு किया, பெரிய காலேஜ்ல ப்ரொஃபஸரே ஆயிட்டாரு. एक बड़ा कॉलेज में प्रोफेसर भी बन இது गया। எப்போ வெளிப்படுது அப்படின்னா, ये कब वो प्रकट அவர் होता है? சாவும் போது நிறைய பேர் அழுதாங்க. वो मरते समय बहुत सारे लोग रोए, எல்லாரை விட அதிகமா அழுத இவன் தான். सबसे अधिक रोने वाला यही था। அப்பதான் பப்ளிக் கேட்காங்க, இது யார் உனக்கு சொந்தக்காரனா? हाँ, तब वे लोग पूछते कौन है आपका रिश्तेदार இல்ல है, இல்ல, என்ன பத்தி ஒரு உயர்ந்த நினைவு இருந்தார். क्योंकि मेरे बारे में उसने ऊंचा सोच के रखा என்னை था, உயர்ந்த இடத்துல வச்சிட்டாரு. मुझे ऊंचे स्थान में रख அவருடைய दिया, பிரிவை என்னால தாங்க முடியல. उसका दूर होना मुझसे सहन नहीं ஒரு हो रहा। அரசியல் இருக்கிற ஒரு அதிகாரமுள்ள ஒரு மனுஷனே இப்படி தன்னுடைய டிரைவரை பத்தி நினைச்சாரு. एक अधिकारी व्यक्ति जो ऐसे अपने ड्राइवर के बारे में सोचेगा, நம்மளை तो பத்தி தெய்வம் என்னதான் तो நினைப்பாரு? हमारे बारे में परमेश्वर क्या யோசிச்சு सोचता है? பாருங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், सोच कर देखिए, हम परमेश्वर की आराधना करते हैं, विश्वास करते हैं, கர்த்தருக்காக நம்ம கொடுக்கிறோம், परमेश्वर के लिए हम देते हैं, நம்முடைய சுபாவம் எல்லாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். हमारा स्वभाव सब परमेश्वर की मर्जी के लिए सौंप நம்மளை देते பத்தி हैं। அவர் என்ன तो நினைப்பாரு? हमारे बारे में परमेश्वर என்னை क्या பற்றி सोचता உயர்ந்த நினைவு வச்சிருப்பாரு. है? मेरे बारे में ऊंचा विचार, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, उसीलिए वचन நீ कहता है, எப்படியாவது அவர் கிட்ட போய் உட்கார்ந்து உன்னை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத புரிந்துக்க. तो कैसे भी उसके निकट जा बैठ और तेरे बारे में क्या सोचा है करके तू जान। 9வது வசனம் சொல்லுது, 9वां वचन कहता है, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, दुनिया से, धरती से अधिक आसमान कितना ऊंचा है, அது போட்டு பாருங்க, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் ऐसे ही आपके रास्तों से अधिक அவருடைய வழி வித்தியாசமானது. उसका रास्ता अलग है। உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு உயரமா आपके இருக்கிறது. विचार से अधिक मेरे विचार बड़े ஆண்டவர் हैं। சொல்லுகிறாரு, உங்களை பற்றி உன்னை பத்தி நான் அப்படி நினைச்சு வச்சிருக்கேன். प्रभु कहते तेरे बारे में मैंने ऐसा सोच कर रखा है। இத உண்மையிலே பார்த்தேன்னா அந்த நினைவு புரிஞ்சுக்கிட்டா நான் பாக்கியவான். सच में परमेश्वर के वो विचारों को हम जान लेंगे तो हम धन्य ஆனா हैं। ஜோசப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்துல எல்லா டென்ஷனையும் விட்டுருவாரு. पास्टर जोसेफ जी अगर हम देखेंगे कभी कभी बहुत सारे परेशानियों को दूर कर ஐயோ देते हैं, அவர் பார்த்துக்கூடாது பிரதர். वो देख लेगा प्रभु। இந்த நினைவு வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? वो विचार आने का अहम कारण क्या है? அவரு ஒண்ணுமில்லாம இருந்த என்னை உயர்த்தினாரு. मैं तो कुछ नहीं था तभी उसने मुझे ऊंचा कर கை दिया, விட்டுருவாரா? क्या मुझे छोड़ देगा விடவே क्या? மாட்டார். वो नहीं छोड़ेगा। நான் ஒரு நாளும் தாழ்ந்து இருக்க மாட்டேன். मैं एक दिन भी नीचे नहीं நான் जाऊंगा, கண்டிப்பா மேலதான் இருப்பேன். मैं कहीं हमेशा ऊपर அந்த ही रहूंगा। நம்பிக்கை வரக்கூடிய காரணம் என்னன்னா தெய்வத்தை அறிந்து கொண்டார். उस भरोसा आने का कारण वही है, उसने அவர் परमेश्वर को जाना। என்ன பத்தி நல்லா நினைச்சிருக்கிறார். वो मेरे बारे में अच्छा सोच के அதனால रखा है, ஒரு நாள் அவர் என்னை கைவிடுகிறது இல்லை. इसलिए कभी वो मुझे छोड़ेगा नहीं। தெய்வத்தை நான் தேடும் போதுதான் அவருடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்வேன். परमेश्वर को जब हम ढूंढते हैं तब उसकी मर्जी को जान பைபிள் सकते சொல்லுது, हैं। அதிகாலையில் அநேகர் அந்த தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்டாங்க. बाइबल बताता है सुबह के समय बहुत सारे लोग परमेश्वर के அவருடைய वचन में கிருபை बैठे, நிறைந்த வார்த்தை கேட்டாங்க. उनके अनुग्रह भरा वचन सुने, வாழ்க்கையில மாற்றம், जीवन में बदलावट ரொம்ப உயர்ந்த நிலையில பெற்றிருக்காங்க. बहुत ऊंचे स्थान में पाए हैं। பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன் 7வது வசனம் சொல்லுது, हाँ, 7वां वचन कहता है, துன்மார்க்கன் தன் வழியையும் दुष्ट अपने रास्ते को, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் अधर्म விட்டு अपने विचारों से दूर, கர்த்தரிடத்தில் திரும்புங்க. परमेश्वर से நான் உங்களை மன்னிப்பேன். तब मैं क्षमा करूंगा और ऊंचे स्थान में நான் रखूंगा। உண்மையில மனதுருக்கமுள்ள ஆண்டவர்னு मैं சொல்றேன். सच में मन पिघलने वाला परमेश्वर। அவர் எப்படிப்பட்டவரா? மனதுருகுகிற वो ஆண்டவர். कैसा परमेश्वर है? मन से புதிய पिघल। ஏற்பாட்டுல மட்டும்தான் நம்ம இயேசுவானவர் மனதுருக்கத்தோடு செய்த வேலையை நிறைய பார்க்கலாம். नए नियम में केवल हम यीशु मसीह पूरे मन पिघल कर कार्य किए हुए बातों को देखते பழைய हैं। ஏற்பாட்டுல அவர் பயங்கரமானவராவே சில பார்ப்பாங்க. पुराने नियम में वो बहुत भयंकर व्यक्ति के रूप में देखते ஆனா हैं, அவர் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லவர். पर शुरुआत से अगर हम देखेंगे वो अच्छा है। இப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. एदेन के बाग में उस फल को उन्होंने खा लिया। அவர் அங்கிருந்து வரும்போது உண்மையிலே சந்தோஷமா வந்திருப்பாரா? क्या वो आते समय क्या सच में आनंद से आया रहेगा? தன்னுடைய பிள்ளை விழுந்துட்டான்.
அவர் எப்படி வந்திருப்பாரு अपना बच्चा गिर चुका है, वो कैसे இப்போ आएगा? அவனை எப்படியாவது தூக்கணும், कैसे भी उसे उठाना है, அவனை அடிச்சு தள்ளுறதுக்கு அவர் நினைக்கல. उसे मार कर दूर करने के लिए आया नहीं। தேவன் மனதுருக்கம் உள்ளவர். परमेश्वर मन पिघलने அவர் वाला। அங்கிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. वो उधर ही से एक प्रश्न पूछा அந்த है, கேள்வி ஒரு பொதுவான கேள்வி. वो एक साधारण ஆதாமே நீ எங்க ஐயா இருக்க हे அப்படி. आदम तू कहाँ पर है? இந்த கேள்வி கேட்கும்போது ஆதாம் என்ன செய்யணும்? ये आदम, ये प्रश्न आते आदम क्या करना தப்பு था? பண்ணிட்டு ஆண்டவரே मैंने गलत कर दिया நான் प्रभु, இப்ப என்ன செய்யணும் मैं अब क्या करूं? அப்படிதான் கேட்டிருக்கணும். ऐसे ही पूछना ஆனா है, அப்படி எல்லாம் கேட்கல. पर उसने ऐसा नहीं पूछा। அவர் என்ன செய்யணும், தன்னுடைய தவற வேற வழியில நீர் கொடுத்த பொம்பளை இந்த மாதிரி பண்ணிவிட்டா. वो क्या करता, अपनी गलती को औरों के ऊपर तूने दिया। ஆனா தேவன் கூப்பிடுகிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்க? परमेश्वर पुकारता, आदम तू किधर அங்கிருந்து है? என்ன சத்தம் வரணும்? तो वहां से क्या आवाज आना தப்பு है? பண்ணிட்டு ஆண்டவரே, मैंने गलत कर दिया ஒரு प्रभु, வார்த்தையை நான் மீறிட்டேன், आपके वचन के विरोध कर அதனால दिया, என்னுடைய மகிமை எல்லாம் போயிட்டு इसलिए मेरी महिमा चली நான் गई, நிர்வாணமா இருக்கேன், मैं निर्वस्त्र हो அதனால गया, தான் உங்களை பார்க்க முடியாம इसीलिए ஒளிஞ்சிருக்கேன். आपको देखे बिना चुप कर இந்த बैठा। வார்த்தையை சொல்லணும் விரும்பினாரு, ये बातों को कहने के लिए वो चाहता ஆனா था, அவன் செய்யல. पर उसने नहीं किया। ஆனாலும் தேவன் அவன் மேல அன்பா வச்சு फिर भी परमेश्वर उससे प्रेम அவனை रखा, தோட்டத்தை விட்டே வெளியே போய்க்கு. उस बाग से उसे बाहर कर அதுலயே दिया। ஒரு வசனம் போட்டிருக்கு, ஜீவ கனியை அவன் புடுங்கிற கூடாது. उसमें भी एक वचन डाला है कि जीवन के फल को वो तोड़ना அந்த नहीं है। பழத்தை அவன் சாப்பிட்டான்னா சாகவே மாட்டான், उस फल को वो खाएगा तो मरेगा ही नहीं, பாவியாகவே இருப்பான், पापी ही बना रहेगा, வியாதியாகவே இருப்பான், बीमारी में ही पड़ा रहेगा, பக்கத்திலேயே இருப்பான், दुख में ही என் रहेगा, பக்கத்துல ஒரு நாள் வர மாட்டான், मेरे निकट कभी नहीं அவனுக்கு आएगा, பரலோகமே கிடையாது. उसको स्वर्ग नहीं रहेगा। இந்த வழிக்கு அவனை விடவே கூடாது. इस रास्ते में उसे छोड़ना எவ்வளவு नहीं है। அன்புள்ளார் அவன் பத்தியில. कितना प्रेमी தேவன் மனுஷனுக்கு மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார். परमेश्वर मनुष्य के प्रति நம்மளையும் इतना கூட प्रेमी है। நிறைய நேரம் எப்படி ஆதாம அந்த சூழ்நிலையிலிருந்து மாத்தினாரோ நம்மளையும் மாத்திருக்கிறார். हमें भी बहुत समय में, जैसे आदम को उस परिस्थिति से बदला, वैसे हमें भी बदला है, நிறைய மாத்திருக்காரு. बहुत समय में बदला। நம்மளையும் அந்த இடத்துல அப்படியே விட்டுருந்தானே ஒண்ணுக்கெல்லாம் போயிருவோம். हमें भी ऐसे ही उस स्थान में छोड़ देते तो हम बेकार। தேவனுடைய வழிகள் வித்தியாசமான. परमेश्वर का रास्ता अलग है, அவர்தான் நம்மள அப்படி மாதிரி பக்குவமா நம்மளை கொண்டு வருகிறார். वही हमें ऐसे संभाल कर ले आता है। ஒவ்வொரு நாளும் அவரை தேடும் பொழுது அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். हर एक दिन उसे ढूंढते समय परमेश्वर 55வது அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்தோம்னா 55 अध्याय पूरा अगर हम पढ़ेंगे तो அவர் சொல்றாரு, தாகமா இருந்தா என்கிட்ட வா அப்படிங்கிறாரு, वो कहता कोई प्यासा है मेरे पास आओ, பசியா இருந்தா என்கிட்ட வாங்காரு. भूखा है तो मेरे ஆனா पास आओ। வந்த பிறகு என்ன சொல்லுது, आते ही क्या कहता है, நான் சொல்லுகிற வசனத்தை நீ கேட்கணும். मैं कहने वाले वचन को तो सुनना है। சாப்பாடு கொடுக்கறாரா, தண்ணி கொடுக்கறாரா? अब पानी दे रहा है या भोजन दे रहा है? வசனத்தை சொல்லுகிறார். वचन दे रहा என்னுடைய है, வசனத்துக்கு நீ செவி கொடுத்தால் मेरे वचन को तू कान देगा तो வாழ்க்கையில மாற்றம். जीवन में बदलाव। வசனத்தை தான் நம்பணும், वचन पे भरोसा करना है, அதுக்குள்ள நான் என்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுக்கணும். उसके अंदर मैंने अपने कार्य को प्रकट தேவன் करना। என்னை பற்றி ஒரு உயர்ந்த நிலையை வைத்திருக்கிறார். परमेश्वर मेरे बारे में एक ऊंचा, அவர் மிகவும் உயர்ந்த இடத்தை வச்சிருக்கிறார். बड़े ऊंचे स्थान में रखा है। ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரயாணத்துல, அவருடைய ஊழிய காலத்துல हर एक दिन उसके सफर, उसके सेवकाई எத்தனை के பேரு உயர்த்தப்பட்டாங்க, அதாவது வழியில இருந்து தூக்கி எடுக்கப்பட்டாங்க. कितने लोग ऊंचे गए, मतलब रास्ते से उठाकर ऊंचा कर दिया गया। சகைவு உயர்த்தப்பட்டார். जगह उठा दिया गया। பயங்கரமான மாற்றம் வாழ்க்கையில, बड़ा सा बदलावट जीवन में, ரொம்ப மாற்றம். बहुत बदलावट। அத மாதிரி மார்த்தா மரியாளுடைய குடும்பம் ஒரு பெரிய உயர்வு. मार्था मरियम का परिवार एक बड़ा ऊंचाई पर அவர் है। எங்க போகிறாரோ அந்த வீடு வந்து தாழ்ந்திருக்கல, वो உயர்ந்திருக்கு. जहाँ भी गया वो घर जो है नीचे की तरफ नहीं परंतु ऊंचा आंगन। கர்த்தர் கண்டிப்பா சொல்லாரு, நீ நினைக்கிறது வேறம்மா, நான் உன்னை பற்றி நல்லா நினைச்சேன். परमेश्वर सच में कहेगा, तू जो सोचता है अपने बारे में वो अलग है, मैं तेरे बारे में जो सोचा वो நம்முடைய अलग है। நினைவை நான் மாற்றணும். हमारे विचारों को हमें बदलना தேவ है। சித்தத்தை நான் உணர்ந்தால்தான் நமக்கு பாக்கியம். परमेश्वर की मर्जी को हम जान लेंगे तब बड़ा सौभाग्य है। எஸ்எஸ்எல்சில ஒரு 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 போர்ஷன் கொடுக்காங்கல்ல, விருப்ப பாடம். एसएसएलसी में एक पोर्शन देता है तुम्हारी मर्जी का जो शिक्षा। எது படிக்கணும் நீ விரும்புத, तो क्या चाहता है पढ़ने के लिए, நீ எதை படிக்கணும் விரும்புத, तो क्या चाहता है पढ़ने के அதுக்கு लिए, போ. उसके लिए जा, அது ஒரு நல்ல சான்ஸ் தான். वो तेरे लिए अच्छा ஆனா मौका है। அதுல தேவ சித்தம் இருக்கா அத நான் புரியணும். पर उसमें परमेश्वर की मर्जी है कि उसे हमें जानना है। எந்த லைன்ல போனா துட்டு நிறைய கிடக்கும் அப்படி இல்ல, किस रास्ते में जाऊंगा तो ज्यादा धन मिलेगा वैसा नहीं, எந்த இடத்துல போனா என்னுடைய பக்தியும் குறைய கூடாது, किस रास्ते से जाऊंगा तो मेरी भक्ति भी कम नहीं होना, என்னுடைய தேவனோடு இருக்கிற ஐக்கியமும் குறைய கூடாது. परमेश्वर का संगति भी दूर नहीं होना है। அப்படிப்பட்ட இடத்தை தான் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிடணும். ऐसे जगह को एक मनुष्य ढूंढना है, சம்பளத்துக்கு மேல இல்ல, पगार के ऊपर नहीं, படிப்புல உயர்வு இல்ல, पढ़ाई के ऊपर नहीं, என்னுடைய படிப்பும் பாதிக்க கூடாது, நான் தேவனோடு இருக்கிற ஐக்கியமும்
குறையக்கூடாது. मेरा पढ़ाई का नुकसान नहीं होना, वैसे ही मेरे परमेश्वर की का संगति அவர்கள் தான் दूर नहीं பாக்கியவான். होना। वही धन्य है। படிப்பிலே போனவங்க போயிட்டாங்க. पढ़ाई में जाने वाले चले गए, அதுக்கு பிறகு அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. उसके बाद उन्हें ढूंढ नहीं सकते हैं। நிறைய பேர் பாருங்க பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. बहुत सारे लोग देखिए बच्चा नहीं है करके कहेंगे, பிள்ளை கொடுத்தாச்சுன்னா சபைக்கே வர पर மாட்டாங்க. बच्चे आते ही वो कलीसिया में नहीं आते। நிறைய சபைகள்ல குழந்தைகளை எத்தனை குழந்தை இருந்தாலும் பத்திரமா சபையில கொண்டு வந்து கூட்டு போறாங்க. बहुत सारे लोग कितने ही बच्चे क्यों ना हो संभाल कर उन्हें लेके आते कलीसिया இடத்த में। கொஞ்சம் மாத்தி இருப்பாங்க, வேற இடத்துல இருப்பாங்க. थोड़ा सा जगह बदली किए होंगे। முன்ன இருப்பாங்க, கொஞ்சம் பிள்ளைகளுக்கு தொந்தரவு பண்ணா பின்னால இருப்பாங்க. हाँ, आगे बैठते थे, अभी बच्चे परेशान करते थोड़ा पीछे बैठेंगे, அதுக்காக சபைக்கு வராம இருக்க மாட்டாங்க. पर कलीसिया नहीं आएंगे ऐसा नहीं ஆனா होंगे। தேவன் எல்லாரும் சபைக்கு வரணும்னு விரும்புறாரு. क्योंकि परमेश्वर सारे लोग कलीसिया में आना ही சின்ன चाहते हैं। பிள்ளைகளும் என் சத்தத்தை கேட்கணும்னு விரும்புறாரு. छोटे बच्चे भी मेरी आवाज को सुनना है ये चाहता है। மரியாள் பாருங்க அந்த எலிசபெத்தை போய் பார்க்கும்போது मरियम जब एलिजाबेथ से मुलाकात करती அந்த है, மன நிறைவோட போய் பார்க்கிறா. पूरे मन भर कर वो जब जाके देखती है, எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்க போதாமே. हाँ, एलिजाबेथ को बच्चा होने वाला है। கேப்ரியல் சொன்னாரு, गैब्रियल दूत ने சரி कहा நான் போய் அவரை வாழ்த்தணும், ठीक है मैं उसका जाकर उसको स्वागत பிரியமா करना, நல்லா இருக்கணும், तो अच्छा रहना நீ है, நல்ல குழந்தை பெறணும், अच्छा बच्चे को जन्म சுகமான देना, பிரசவத்தை தரணும் सुख அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் மரியாள் போகிறா. ऐसे कहना है कि आशा में वो அந்த मरियम, வாசல் கிட்ட போய் வாழ்த்தின உடனே वो द्वार में जाते ही उसकी आशीष करते ही, எலிசபெத் மட்டும் இல்ல, एलिजाबेथ केवल नहीं, வயிற்றுல இருந்த பிள்ளையே ஆவியில நிறைந்ததுன்னு பைபிள் उस சொல்லுது. बच्चे जो उसके पेट में आत्मा से भर दिया। தேவன் எதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார்? परमेश्वर ने क्यों हमें चुना? மற்றவர்களை வாழ்த்துவதற்கு தான். औरों को आशीष करना நான் है। சொல்லுகிற வாழ்த்தில் வயித்துல இருக்க குழந்தை கூட இந்த ஆவியில நிறையுது मैं பாருங்க. जो देने वाला जो स्वागत वो बच्चे को भी भर देता है। தேவன் அதுக்கு தான் நம்மள அழைத்துக்கிறார். परमेश्वर इसीलिए हमें बुलाया। சீஷர்களை பார்த்து அப்படிதான் சொன்னார், चेलों को देखकर ऐसे कहा, நீங்க போங்க, अब जाओ, எந்த வீட்டுக்குள்ள போறீ அந்த வீட்டை வாழ்த்து அப்படின்னு. जिस घर में जाते हैं उस घर को आशीष कीजिए। நாமும் கூட வீடுகளை வாழ்த்தணும், हम भी घरों को आशीष करना है, உடன் பிறந்தவர்களை வாழ்த்தணும், हमारे रिश्तेदारों को आशीष करना है, சபையில ஒருவருக்கு கை கொடுத்து வாழ்த்தணும், कलीसिया में एक दूसरे से हाथ मिलाकर தைரியமா இருன்னு சொல்லணும். धैर्य से रहो करके। காரணம் என்னுடைய நினைவு வேற, தெய்வம் என்னை பற்றி வச்சிருக்க நினைவு வேற. कारण हमारा विचार अलग है, परमेश्वर हमारे बारे में रखा हुआ विचार अलग है। ஆண்டவர் பார்த்து ஆட்களை பார்க்கிறார். परमेश्वर लोगों को देखता है। லூக்கா 5வது அதிகாரத்துல लोग 5वां अध्याय में அவர் அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வருகிறார். ऐसे प्रचार कर कर आ रहा है। வாசிக்கலாம் 5வது அதிகாரம் 8வது வசனம். पढ़ेंगे 5 में 8। சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ये देखकर सिमोन पतरस यीशु के पांव पर गिरा और कहा, हे प्रभु मेरे पास से जा, क्योंकि मैं पापी मनुष्य हूँ। சரி, மீன் நிறைய பிடிச்ச உடனே பேதுரு சொல்றான், ஐயா நான் பாவி, என்கிட்ட நிக்க வேண்டாங்க, தள்ளி போங்க அப்படிங்க. मच्छी ज्यादा पकड़ने के बाद पतरस कहता है यीशु मसीह को ஆனா देखकर मैं पापी। தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் பாருங்க. परमेश्वर को चुनना देखिए। மீன் பிடிக்க இடத்துக்கு போனா எத்தனை கப்பல் நிக்கும்? நிறைய கப்பல் நிக்கும். आप मच्छी के पकड़ने वाले स्थान में जाएंगे, बहुत सारा नाव खड़ा रहता है। எங்களை ஒரு முறை மீன் பிடிக்க இடத்துக்கு பாஸ்டர் ஜேம்ஸ் கூட்டு பண்ணார். हमें एक बार नाव मच्छी पकड़ने वाले स्थान में पास्टर जेम्स காலையிலே கூட்டு பண்ணார். सुबह लेके गया। அங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு கொஞ்சம் 10-20 மீனை பிடிச்சிட்டு உடனே வந்து வித்துட்டு மறுபடியும் போறாங்க. हाँ, वहाँ पर आते ही जैसे जाकर 10-20 मछली पकड़ा, तुरंत आकर उसको मोल दे के फिर वापस चले। போறது நிறைய போய்கிட்டே இருக்காங்க. आना जाना चलता रहता है। ஆனா அப்படி நிறைய கப்பல் அந்த தோணி எல்லாம் நிக்கி, वैसा बहुत सारा नाव वहाँ है, இங்கேயும் அப்படிதான் நிக்கி. यहाँ पर भी ऐसी है। ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, परमेश्वर क्या அங்க करता है, இருந்த ஒரு கப்பலை அவர் தெரிந்து கொள்கிறார். वहाँ एक नाव को चुन लेता है அந்த தோணியில போய் அவர் உட்கார்ந்துக்கிட்டாரு. और उस नाव में बैठ जाता है। பைபிள் சொல்லுது அது பேதுருடையதா இருந்தது. बाइबल बताती है वो पतरस का था। முதலாவது தேவன் பேதுருவை எப்படி தெரிந்துகிட்டார்? पहला परमेश्वर पतरस को कैसे चुन மீன் लिया? பிடிக்கும் போதே அவனுடைய படகை தெரிந்து கொண்டார். हाँ, नाव मछली पकड़ते समय उसके नाव மீன் को चुन பிடிக்கிற लिया। ஏரியால போனாலே நாரும், मछली पकड़ने वाले स्थान में जाएंगे बहुत बदबू आता है। அந்த மீன் பிடிச்ச படகு அதை விட நாரும். अब नाव तो और बदबूदायक होता எப்படி है। அவர் அதுல போய் உட்கார்ந்தாரு? अब कैसे परमेश्वर वहां जाकर बैठता है? ஆபகுக்குல ஒரு வசனம் இருக்கு. हबक्कुक में एक वचन है, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்டன். वो पाप को न देखने वाला शुद्ध आंखों அவர் वाला। வீட்டுக்கு வருவாரு, வீடு சுத்தமா இருக்கணும். वो घर पर आकर घर शुद्ध रहना है। வீடு சுத்தமா இல்லன்னா வீட்டுக்குள்ள வர மாட்டாரு. अगर घर शुद्ध नहीं रहेगा तो घर के अंदर இப்படிப்பட்ட नहीं। ஒரு தெய்வம் எப்படி அந்த நாற்றமுள்ள பேதுரு படகுல போய் உட்கார்ந்துட்டாரு? ऐसा परमेश्वर वो बदबूदार नाव में जाकर पतरस के नाव में बैठ பைபிள் गया। சொல்லுது, நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் எனக்கு बाइबल பரவாயில்லை, बताता है तो कैसे भी मनुष्य क्यों ना நான் हो, உன்னை
ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு நான் தெரிந்து मैं கொண்டேன். तुझे एक ऊंचे स्थिति के लिए ஆனா चुना है। பேதுருக்கு தெரியாது. पतरस को पता அவரே नहीं, வந்துட்டாரு. वो खुद आ गया। ஏன் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? क्या हमारे घर नहीं आएगा? நம்ம வீட்டுக்கு வருவாரு. हमारे घर में भी आएगा। பிரச்சனை இல்ல. परेशानी அவர் नहीं, வந்து உட்கார்ந்தாதான் ஆசீர்வாதம். वो आकर बैठेगा तभी आशीष அவர் है। கல்யாண வீட்டுக்கு வந்தாரு. वो शादी के घर में गया, வேற எங்க அவர் போகல. அவர் யாருக்கும் அடக்க ஆராதனைக்கு தான் போகல. वो किसी के दफनाने के सभा में नहीं गया, அவர் எங்கேயுமே யாருடைய அடக்க ஆராதனைக்கோ சுடுகாட்டுக்கு அவர் போகல, वो அவ்வளவுதான். किसी के दफनाने का या जो कब्र के स्थान में नहीं பாக்கி गया, நிறைய இடங்களுக்கு போறாரு. बहुत सारे स्थान में जाता है। நாட்டம் எடுத்து அந்த படகுல அவர் உட்கார்ந்துட்டாரு. बदबूदार उस नाव में பைபிள் बैठ சொல்றது गया। பேதுருடைய படகா बाइबल இருந்தது. बताते हैं पतरस का नाव था। பிரச்சனையை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் ஆழமா கொண்டு போடப்பா. परेशानियों को देखकर कहता है थोड़े गहराई में जा। மீன் பிடிச்ச உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், मतलब मछली मिलते ही पतरस कहता है, प्रभु मैं काबिल नहीं நீர் हूँ, பரிசுத்தர். आप पवित्र हैं। நீ சொன்ன உடனே எல்லாம் நடந்துட்டு आप कहते ही सब कुछ இந்த होगा, ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு நான் தகுதி கிடையாது. इस आशीष को पाने के लिए मैं काबिल नहीं हूँ। நீங்க என் கிட்டே நிக்க கூடாது, கொஞ்சம் போயிருங்க அப்படிங்க. आप मेरे निकट नहीं रहना, आप दूर चले जाइए। ஆண்டவர் சொல்றார், நீ என் கூட இருக்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். प्रभु कहता तू मेरे साथ रहना है, इसलिए मैं हूँ। தேவனுடைய தெரிந்து கொள்ளல் வித்தியாசமான. परमेश्वर का चुनना अलग है। பேதுருடைய நினைவு ஒரு பார்க்கல. पर पतरस के विचारों को उसने देखा नहीं। உலகத்தோட்டத்துக்கு முந்தையே நம்ம எல்லாரையும் குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். दुनिया उत्पन्न होने के पहले हम सब के बारे में परमेश्वर நம்ம ये ना, எல்லாருமே தேவனுக்கு வேணும். हम सब परमेश्वर को चाहिए। பைபிள்ல பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவனை பாத்துக்கிட்டாரு. बाइबल में देखें तो मछली पकड़ने वाले को அடுத்த उसने வசனத்தை देखा। பாத்தீங்கன்னா ஒருத்தன் வலையை ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருக்கான், அவனையும் பிடிக்கிறாரு. दूसरा वचन में देखेंगे वो जो अपने जाल को सही कर रहा है उसको भी ஒருத்தன் पकड़ மீன் लेता है। பிடிச்சிட்டு போறவங்க கிட்ட எல்லாம் टैक्स कलेक्ट பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனையும் கூப்பிடுறாரு. एक मछली पकड़ के जाने वाले को वचूंगी वसूल करता है, उसको भी प्रभु ने उठा लिया। எல்லாரையும் பார்த்து அவங்க அவங்கள கூப்பிடுறாரு. सबको देखकर उसे उसको बुलाता है। தேவன் கூப்பிட்டு பேசியாச்சனாலே சூழ்நிலை மாறுகிறது. परमेश्वर बुलाकर बातें की तो परिस्थिति बदल जाती பேதுரு है। சாதாரண ஒரு மனுஷன் தான். पतरस साधारण व्यक्ति है। புதிய ஏற்பாட்டுல பாருங்க, பழைய ஏற்பாட்டை விட ஃபேமஸ் அப்போஸ்தலன் பேதுரு தான் அதுல டாப்ல இருக்காரு. नए नियम में देखेंगे प्रेरितों में सबसे श्रेष्ठ पतरस सबसे ऊपर पाया जाता है। சுவிசேஷத்தை ஓப்பனா பேசி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வச்சு சிஸ்டமா சபையை ஆரம்பிச்சதே பேதுரு தான். सुसमाचार को ओपन प्रचार कर कर लोगों को कलीसिया में जोड़ने वाला पतरस ही है। இயேசுவானவர் கூட அது செய்யல. यीशु मसीह ने वो नहीं किया। வீடு வீடா போய் கூடி கூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ये घर घर जाकर प्रार्थना करो ऐसा कहा அவர் नहीं। எல்லாம் பிரசங்கம் பண்ணாரு. वो बहुत प्रचार किया, ஆனா அந்த பொறுப்பான வேலையை பேதுருட்ட தான் கொடுத்தாரு. पर वो जिम्मेदारी का काम पतरस को प्रभु ने दिया। இன்னைக்கு பேதுரு இருக்கக்கூடிய காலத்தை போல தான் நம்முடைய காலம். आज पतरस के समय के बाद हमारा समय है। பேதுருக்குள்ள எப்படி கிரியை செய்தாரோ அது மாதிரி நம்மளோட இருந்து அவர் கிரியை पतरस செய்வார். के अंदर कैसे कार्य किया वैसे हमारे अंदर பேதுரு भी कार्य பிரசங்கம் किया। பண்ணார், पतरस प्रचार ஜனங்கள் किया, அபிஷேகம் பெற்றாங்க, लोग अभिषेक पाए, கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. इकट्ठा होकर இன்னைக்கு प्रार्थना நானும் की। நீங்களும் அதை செய்யலாம். आज आप और हम ये कर सकते நமக்கும் हैं। கர்த்தர் அந்த வல்லமையை हमें भी தருகிறார். परमेश्वर वो सामर्थ्य देता है। காரணம் அவரை தேடும் போதுதான். कारण उसे ढूंढते हैं। பேதுரு இன்னைக்கா தேடினாரு, முதலே தேடிட்டாரு. पतरस आज तो ही ढूंढा, वो पहले ही ढूंढ लिया அந்த ஞானஸ்தானம் கொடுத்தாங்க பாருங்க, அன்னைக்கே அவர் தேடி போனாருன்னு எழுதி இருக்கிறது. बपतिस्मा देते समय में ही वो ढूंढ कर गया ऐसा लिखा है। தேவன் தன்னை தேடுகிற மனிதனை அவர் அறிந்திருக்கிறார். परमेश्वर अपने ढूंढने वाले व्यक्ति को जानता है। அந்த ஏசாயா 55வது அதிகாரம் ऐसा है 55वां अध्याय நம்மை में பற்றி சொல்லுகிறார், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ दुनिया से அப்படியே நானும். हाँ, दुनिया से आसमान कैसे ऊंचाई में है, उठा है वैसे ही मैं भी। நம்மளை தேவன் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். हमें परमेश्वर ऊंचे स्थान में रखता है। ஒவ்வொரு நாளுமே நம்மளை கவனிச்சு பார்க்கிறார். हर एक दिन हमें ये ध्यान लगा कर देखता நம்முடைய है। ஸ்தானத்தை நாம் அறிந்தால்தான் நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். हमारे स्थान को अगर हम जानेंगे तो हमारे कार्य को हम पा सकते அது हैं। நம்முடைய காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும்? हमारे कार्य को पाना है तो हमें क्या करना है? இந்துக்கள் என்ன செய்வாங்க? हिंदू लोग क्या करते हैं? கல்யாணம் வருது ஒரு ஆளுக்கு, एक व्यक्ति की शादी आ रही है, அவனை பத்தி எழுதியிருக்கிற அதை போய் பார்ப்பாங்க. उसके बारे में लिखे हुए बातों को देखकर जाते हैं मिलने। பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க. उसके இவனுக்கு जो எப்போ முடிக்கலாம், எப்படி முடிக்கலாம், எந்த திசைக்கெல்லாம் போலான்னு பார்ப்பாங்க. ज्योतिष से मिलकर उसके सारे बातों को देखेंगे, इसको कभी शादी ஆனா होना कब। நம்மளை பற்றி எழுதிருக்கு இங்க தான் பைபிள்ல தான் पर இருக்கு. हमारे बारे में ये बाइबल में लिखी हुई இதைத்தான் है, நாம் பெறட்டணும். इसको ही हमें இதுல தான் पलटी என்னுடைய என்னை அடையாளம் காணணும். यही इसमें ही हमें ढूंढना है हमारे चिन्ह ஆண்டவர் को। சொல்றார், நீங்க எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சமா प्रभु இருக்கிறீர்கள். कहते हैं तुम सब दुनिया के लिए उजाला है। இருங்க அப்படின்னு சொன்னாரா, இருக்கிறீர்கள்னாரா? उजाला बने रहो ऐसा कहा कि उजाला है करके कहा। ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா நீ வெளிச்சம்பா அப்படின்ட்டாரு. प्रभु को स्वीकारा तो उजाला है ऐसा कह दिया। உங்ககிட்ட இருட்டு வர முடியாது तेरे அப்படின்ட்டாரு. अंदर अंधकार नहीं आ सकता, ஆனா நானா இருட்டுல போய் உட்கார கூடாது. पर मैं खुद जाकर अंधकार में बैठना नहीं, எல்லாம் மாறணும். सब बदलना है। இப்ப நம்ம பாருங்களேன், பட்டுச்சலை கட்டினா
நம்ம எல்லா இடத்துலயும் உட்கார மாட்டோம். अभी हम देख के अच्छा महंगी साड़ी पहनेंगे, हम सब जगह पे नहीं बैठेंगे, நைட்டி போட்டா எங்கேயும் உட்காருவோம். और नाइटी पहना तो सब जगह पे बैठेंगे, அப்படிதானே? லுங்கி கட்டா எங்கேயும் உட்காரலாம். लुंगी पहनेंगे तो सब जगह ஒயிட் बैठेंगे, அண்ட் ஒயிட்ல வந்தாச்சுன்னா எல்லா பக்கம் உட்கார முடியுமா? क्या सफेद शर्ट पूरा पैंट पहन के आएंगे सब जगह बैठ सकते தேவன் हैं? தெரிந்து கொண்டு சில காரியங்களை நமக்கு தருகிறார். परमेश्वर चुनकर थोड़े बातों को हमें देता எல்லா है, இடத்துலயும் உட்கார கூடாது, सब जगह पे नहीं बैठना எல்லா है, இடத்துலயும் பேசவும் கூடாது. सब जगह पे बातें भी नहीं என்னுடைய என் நிலையே உயர்ந்தது. करनी। मेरी सोच विचार ऊंचा है, நம்மளை பார்த்து தேவன் நமக்கு நம்மளை சில காரியங்களுக்கு எடுத்துக்கிடுவார். हमें देखकर परमेश्वर कुछ कार्य के लिए हमें इस्तेमाल சாலமன் करता है। ராஜா சபை கட்டும்போது பாருங்க எப்படி ஜனங்களை தெரிந்து கொண்டார். सुलेमान राजा जब कलिसिया बांधा है, लोगों को देख அதுல के சில कैसे चुना। பேர்லாம் இருக்கு. उसमें थोड़े नाम भी दिए हैं। மோசேடன் சொல்றாரு, இந்த ஆளை கூப்பிடு, அவன் அந்த விலை உயர்ந்த கல் எல்லாம் இருக்குல்ல, அந்த கல்லெல்லாம் எப்படி பதிக்கணுங்கிறத அவன் செய்வான். हाँ, मूसा को देखकर कहता है इस व्यक्ति को बुला, ये बहुमूल्य पत्थरों को कैसा बिठाना है, அதுல वो எப்படி பேர் எழுதணுங்கிறது அவனுக்கு தெரியும். उसमें அவனுக்கு कैसा नाम लिखना उसे पता है। பைபிள் சொல்லுது தேவன் அவனை ஆவியினால் நிரப்பினார். बाइबल बताए परमेश्वर उसे उस आत्मा से भर दिया, அதனால அந்த வேலையை நல்லா பார்த்தான். इसीलिए उस काम को वो अच्छा करता ஏன் है। நம்மள செய்ய மாட்டாரா? क्या हमारे लिए वो नहीं करेगा? எனக்கு அந்த சான்ஸ் தர மாட்டாரா? क्या मुझे वो मौका नहीं நம்ம देगा? தான் கேட்காம நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம். हम मांगे बिना हम जो நம்ம है हार जाते கேட்கணும், हैं। ஆண்டவரே எனக்கு இந்த வேலை பார்க்க எனக்கு இன்னும் அறிவு காணாது, எனக்கு தாங்க. हम मांगना है प्रभु, मैं काम करता, मुझे और ज्ञान नहीं है, என்ன வேலை பார்த்தாலும் சரி, कोई भी काम क्यों ना, ஞானம் மட்டும் இல்லைன்னு வைங்க, அது உதவாமே போயிடும். ज्ञान नहीं रहेगा तो वो कुछ काम का नहीं रहेगा। ஞானமும் புத்தி ரொம்ப அவசியம். बुद्धि और ज्ञान बहुत அது जरूरी, தேவன் தான் தருவார். परमेश्वर ही देता है। அறிவு வேணும்னா அது பள்ளிக்கூடத்துக்கு போகணும், हाँ, अगर किताबी ज्ञान चाहिए उसके लिए हमें शिक्षा நல்லா की लिए கமாய் பண்ணலாம், அவ்வளவுதான். और अच्छा कमा सकते हैं, ஆனா ஞானம் தந்தார்டா. पर वचन का ज्ञान नहीं है। உலகத்துல இருந்து தேவன் என்னை வேறுபடுத்தி வைக்கிறார். दुनिया से परमेश्वर मुझे अलग करके रखा है। நித்தியத்து வரைக்கும் என்னை நடத்துவார். अनंत जीवन तक हमें चलाए। ரெண்டாவது நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாத்துக்குமே ஞானம் தான் அவசியம். और हमारा परिवार के जीवन में भी ज्ञान की बहुत आवश्यकता है। நீதிமொழிகள் அடிக்கடி வார்த்தை, என்னத்தை நீ தேடி சம்பாத்தியம் பண்ணான்னு சரிப்பா, ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணு. नीति वचन में हमेशा एक ही शब्द है, तो कुछ भी कमा ले पर सबसे अधिक புத்தியை ज्ञान को, சம்பாதி, बुद्धि को कमा, புத்தி இல்லாம நடந்துராத. निर्बुद्धिमान बन के मत जीना। ரொம்ப அவசியம் தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. बहुत आवश्यकता परमेश्वर देने वाली एक என்ன सलाह। பற்றி தேவன் என்ன நினைக்கிறாரு, मेरे बारे में परमेश्वर क्या सोचता है, அந்த நினைவோடு நான் நடக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். उस विचारों के साथ जब हम चलते हैं तब हमें आशीष है। சங்கீதம் 103வது சங்கீதத்துல भजन संहिता 103 में தாவீது நிறைய காரியத்தை அவர் சொல்லுகிறார். दाऊद बहुत सारे बातों को कहता है। இந்த 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா, तीसरा वचन देखिए, அவர் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து சரி, இப்ப இது யாரை பார்த்து சொல்லுதா? अब ये देखिए ये कौन किसको देखकर कहता है। இந்த வசனம் என்னைய பத்தி பேசா இல்ல வேற யாருக்கோ சொல்லுதா? ये वचन मुझे देखकर बातें कर रहा है कि औरों के लिए लिखा है? அபிஷேகம் நிறைஞ்ச ஒரு தேவனுடைய மனுஷன். இப்ப தாவீதை எடுத்துக்கிடும், अभिषेक पाया हुआ परमेश्वर का दास दाऊद राजा நம்மள का பார்த்து சொல்றாரு, हमें देखकर कहता है அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து वो तेरे अधर्म को क्षमा कर, உன் நோயெல்லாம் சுகமாக்கிட்டார். तेरी बीमारी को चंगा कर दिया। இப்ப உண்மையிலே எனக்கு இந்த வசனத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை இருந்தா अगर सच में ये वचन पे मुझे एक भरोसा रहेगा, நம்மளே சொல்லணும், हम खुद कहना है அவர் என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, और मेरे अधर्म को क्षमा कर दिया, நோயெல்லாம் குணமாக்கிட்டாரு. मेरी बीमारी को चंगा कर ஏன்னா दिया, அவர் சொல்றாரு என்னைய பார்த்து. क्योंकि वो कहता है मुझे இப்ப देख। நான் அங்கீகரிக்கணும், ஆமா ஆண்டவரே என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, अब मैं स्वीकारना है, हाँ प्रभु मेरे अधर्म को अपने என் क्षमा कर, நோயையும் சுகமாக்கிட்டாரு. मेरी बीमारी को भी अपना चंगा कर இப்படி दिया। சொல்லும் போதுதான் இந்த வாழ்க்கையில என்னுடைய இடத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். ऐसा कहते समय तब हम हमारे जीवन के उस रास्ते நன்மையினால் என் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். भलाई से मेरे मुंह को वो तृप्त करता கழுகை है। போல என்னுடைய வயதை கர்த்தர் வாழ வயது போல ஆக்குகிறார். काब के समान मेरे उम्र को परमेश्वर और जीने का उम्र बना देता है। தேவன் என்னை பார்த்து சொல்றாரு, நான் அதை அங்கீகரிக்கணும். परमेश्वर मुझे देखकर कहता है मैं उसे स्वीकारना है। 91 சங்கீதத்துல அப்படிதான் போட்டிருக்கு. वजह से 91 தாவீது में சாலமோனை பார்த்து சொல்றாரு, दाऊद सलेमान को देखकर कहता है, சாலமோனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, 91ல वजह से 91 में முதல் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், दाऊद अपना पुत्र सुलेमान को देखकर बातों को कहता உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவான் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றது? सर जो परम प्रधान की छाया में रहता है தாவீது தன்னுடைய அனுபவத்தோட சொல்றாரு. दाऊद अपने अनुभव के साथ அந்த बताता உன்னதமானவருக்கு மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ அவரை ஆராதித்தனா वो நீ सर्वशक्तिमान சாதாரண இடத்துல இருக்க மாட்ட, सर्वशक्तिमान पे भरोसा है और उसकी आराधना किया तो साधारण स्थान में நிழல்ல नहीं, நீ இருப்ப. उसकी छाया में तो बने உடனே रहे। இவன் சொல்லுதான், तब वो कहता है நான் கர்த்தரை நோக்கி मैं परमेश्वर की ओर देखकर, வாசிக்கிறான், पढ़ेंगे क्या? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன்,
நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்ப ரெண்டு பேரும் பேசுறாங்க. अब दोनों बातें करते हैं. मैं यहोवा के विषय कहूंगा, वो मेरा शरण स्थान और गढ़ है, वो मेरा परमेश्वर है, मैं उसी पर भरोसा रखूंगा. அடுத்தவர் சொல்றாரு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கிற கொள்ளனுக்கும் தப்பிப்பாரு. फिर वो कहता है तुझे वो बहरेली के जाल से महामारी से बचाता है. இந்த வார்த்தையை ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுற மாதிரி இருக்கு. ये दोनों आपस में बातें करने के समान அவர் है. சொல்றது நம்ம சொல்லணும். अब वो कहने वाली बात हम कहना है. ஆண்டவரே நான் கண்டிப்பா உம்மை தேடுவேன், நீர் எனக்கு அடைக்கலும் கோட்டையுமா இருக்கணும். वो हम कहना प्रभु मैं कैसे भी आपको ढूंढूंगा, आप मेरा सुरक्षा और मेरा அடுத்த வசனம் வருது, அவர் உன்னை சிறகுகளாலே உன்னை மூடுவார். वो अपने पंखों में आड़ में हमें ले लेगा. சட்டைகளை நீ அடைக்கலம் उसके இருப்பாய். पंखों के नीचे இந்த வசனம் மனுஷனை பார்த்து வருகிறது, நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ये वचन मनुष्य को देखकर आता है, हम उसे स्वीकारना है. 9வது வசனத்தை சொல்லுகிறார். 9वां वचन में लिखा है இங்க क्या? பாரு, எனக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவரை நீ தெரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? वो कहता है मेरे लिए जो शरण स्थान था उस परमेश्वर को तूने चुन लिया, इसलिए. வாசிக்கலாம் 9வது வசனம். 9वां वचन. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. हे यहोवा, तू मेरा शरण स्थान ठहरा है, तूने जो परम प्रधान को अपना धाम मान लिया है, इसीलिए कोई विपत्ति तुझ पर न पड़ेगी. இந்த சம்பாஷணையில इस बातों के बीच ஒருவர் में சொல்லுகிறாரு, ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். एक कहता है दूसरा स्वीकार लेता है. வேதம் நம்மளை பார்த்து பேசுகிறது. वचन हमें देखकर बातें करता நம்மளும் है. சொல்லலாம், ஆண்டவரே அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சேரு, உமக்கு हम நன்றி. भी कहना हाँ प्रभु मेरे अधर्म को अपने क्षमा किया, उसके लिए அதனாலதான் அடிக்கடி படி, என் ஆத்மாவே इसलिए हमेशा சோஸ்தரி, हे आत्मा मेरे आत्मा तो என் முழு परमेश्वर உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ நன்றி ये சொல்லு. मेरे हृदय तो परमेश्वर के आत्मा नाम को பேசி பேசி கீழே வரும்போது ऐसे बातें करते करते नीचे आते 14வது हैं. வசனத்துல ரெண்டு பேரும் பேசுறது ஆண்டவர் பாத்துக்கிட்டே இருக்கிறார். 19 वचन में दोनों बातें करते हैं, परमेश्वर யாரெல்லாம் देखता பேசா? है. कौन कौन बातें करता है? தாவீது பேசுகிறார், दाऊद बातें करता है, சாலமன் பேசுகிறார். सुलेमान बात करता है. 14ல இப்ப கர்த்தர் பேசுறார். 14 में परमेश्वर बातें என்ன करता பேசுறாரு பாருங்க. है. क्या बातें करता है? எப்ப சாலமன் உன் மகன் என்ன செய்தான்? வாசிப்போம் 14. हाँ, सुलेमान கர்த்தர் உத்தமர் என்றும் 14வது வசனம் 91ல. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். उसने जो मुझसे स्नेह किया है, इसीलिए मैं उसको छुड़ाऊंगा, मैं उसको उच्च स्थान पर रखूंगा, क्योंकि उसने मेरे नाम को जान लिया இது है. யார் பேசுறா? ये कौन बातें करता தாவீது है? சொல்லல, கர்த்தர் பேசுறார். ये परमेश्वर कहता है. உன் பிள்ளைக்கு நீ இப்படி சொல்லி கொடுக்க அவனும் ஏத்துக்கிட்டான். हाँ तेरे बच्चे को तूने सिखाया और उसने स्वीकार लिया, அதனால என் பேர்ல அவன் வாஞ்சியா இருக்கான் பாத்தியா, கண்டிப்பா நான் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன். इसीलिए मेरे नाम में उसकी आशा है, इसीलिए मैं उसे தேவன் நம்மை கவனிக்கிறார். परमेश्वर हम पे ध्यान देता வார்த்தை நான் அங்கீகரிக்கணும், है. वचन को हमें स्वीकार அவருடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ளணும், उसकी मर्जी को हमें அந்த जान लेना है. சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். उस मर्जी के लिए अपने आप को सौंपना है. காரணம் என்னை என் நோயை சுகமாகத்தானே வந்திருக்கிறாரு, क्योंकि मेरे बीमारी को चंगा करने के लिए प्रभु है. தரித்திரத்தை மாத்தத்தானே मेरी வந்திருக்கிறாரு, दरिद्रता को बदलने के लिए तो என்னுடைய மன உளைச்சலை எல்லாம் மாற்றத்தானே मेरे வந்திருக்கிறாரு, मन के परेशानियों को बदलने என்னுடைய के लिए, தோல்வி எல்லாம் வெற்றி அடையத்தானே அவரே मेरे வந்திருக்கிறாரு. हार को विजय में बदलने के लिए तो आया है. எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டபடியினால सब कुछ अपने शरीर में स्वीकार इसलिए அவரை புரிஞ்சுக்கிடணும். उसे हमें समझना है. ஏசாயா சொல்லுகிறார், அவர் நினைவு உங்களை பற்றி உயர்ந்தது ऐसा தெரியுமா, ही कहता है उसका विचार आपके प्रति உங்களை बड़ा மாதிரிலாம் है. அவர் நினைக்கல, ரொம்ப டாப்ல இருக்கிறாரு, आपके समान वो नहीं सोचता, உன்னை बहुत பற்றி ऊंचा है. உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. तेरे बारे में ऊंचे स्थान में உன் रखा है. வாழ்க்கையில நீ நல்ல இடத்துல இருக்கணும், तेरे जीवन में तो अच्छे स्थान में रहना है, நீதிமானாய் பரிசுத்தவானாய் இருக்கணும், धर्मी और पवित्र बनकर बने அவருடைய रहना है. வருகையில நீ எல்லாம் போகணும். उसके आगमन में आप सब जाना. அதுதான் தேவன் என்னை பற்றி தீர்மானித்து வைத்திருக்கிறார். वही परमेश्वर मेरे बारे में नियुक्त किया हुआ அதை है, நான் அங்கீகரிக்கணும். उसे मैं स्वीकारना है. தோமாவை பற்றி ஆண்டவர் தோமாட்ட பேசும்போது சொல்லுகிறார், तोमा से बातें करते हैं, प्रभु कहता है, தோமா சொல்றார், நான் கண்டிப்பா அந்த கையெல்லாம் பார்க்கணும், तोमा कहता कैसे भी मैं उस उंगलियों को हाथों को அவர் देखना है, காயப்பட்டதெல்லாம் நான் பார்த்தேன், उसके जख्मों को सब मैंने ஆணில देखा. தொங்க போட்டிருந்தாங்க, हाँ किले से उन्हें लटका दिया, ஈட்டியை வரோது குத்துனாங்க, वो बाला से उसने मारा था. நடக்கும்போது நான் பார்க்கல, हाँ चलते समय मैंने அடக்கம் देखा, பண்ணும்போது நான் பார்த்தேன், और दफनाते समय में था, எல்லாம் காயம்லாம் இருந்தது. बहुत सारा जख्म அவர் था. எப்படி வெளியே வருவாரு? वो कैसा बाहर சரி आएगा? வந்தாலும் சரி நான் பாப்பேன் அப்படிங்கிறார். ठीक है वो आए तो भी मैं उसे ஆனா देखूंगा, அவனுடைய அந்த சந்தேகத்தெல்லாம் பாருங்க, पर उसकी शंकाओं को देखिए. மறுபடியும் அவனுக்காக வந்து அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். फिर से उसके लिए आकर परमेश्वर दर्शन देता है. தோமா அங்க வந்து பாருப்பா, हे तोमा तू इधर आ जा, கைய பாரு,
मेरे हाथों को என் देख, விழாவை பாரு. मेरे बाला, தோமாவை போல தேவன் நினைக்கல. तोमा के समान परमेश्वर ने என்னை பத்தி सोचा। அவிசுவாசப்படுத்தியா, मेरे बारे में अविश्वास करता அதனால है போ நம்ம வராது அப்படின்னு அவர் சொல்லல. तो इधर से जा मत, ऐसा அவனுடைய नहीं कहा। சந்தேகத்தை மாற்றி இன்னும் அவனுக்கு கிட்ட சேர்த்துக்கிட்டு उसके शंका को दूर कर और उसके निकट कर लेता है। நீ விசுவாசியா இருக்கணும். तो विश्वासी बने रहना है। யாதே கண்டு விசுவாசிக்கிற, तो देखकर विश्वास किया, காணாமல் விசுவாசிக்கிறவள் பாக்கியவான். बिना देख के विश्वास करने वाले உடனே இப்படி धन्य। யோசிக்கேன், तब मैं सोचता हूँ, தோமா நீ இந்தியாவுக்கு போறல, இந்தியாவுக்கு போற, हाँ थोमा तू भारत देश जा रहा என்னை है, பார்த்து நம்பி நீ போய்கிட்டு இருக்க. मुझ पे देखा भरोसा किया तू जा रहा है। நம்மளெல்லாம் கர்த்தர் தூரத்துல இருந்து பாக்குறாரு. प्रभु हमें दूर से देख रहा பாரு, है। என்ன பார்க்காம இந்தியால எவ்வளவு பேர் வரப்போறாங்க தெரியுமா? देखिए मुझे देखे बिना ये भारत देश से कितने लोग அவங்கெல்லாம் आए। பாக்கியவான்கள். ये सब धन्य लोग हैं। அப்ப நம்மலாம் யாரு? तो हम सब कौन हैं? பாக்கியவான்கள். धन्य लोग हैं। தேவன் சொல்லுகிறார், தோமா நீ பார்த்து என்ன நம்பின, परमेश्वर कहता है तोमा तूने देखकर भरोसा ஆனா किया, பார்க்காமல் நம்புகிறவர்கள் பாக்கியவான். बिना देख के भरोसा करने वाले धन्य தேவன் हैं। அப்படிப்பட்ட ஒரு மகிமையான எண்ணத்தை என்னை குறித்து வச்சிருக்கிறார். परमेश्वर ऐसे महिमा के विचारों को मेरे बारे में सोच कर। சங்கீதம் 34வது சங்கீதத்துல முதல் வசனம், भजन संहिता 34वां अध्याय में पहला वचन, पृथ्वी पृथ्वी और जो कुछ उसमें है वह यहोवा ही का है, जगत और उसमें निवास करने वाले भी। 34:1 मैं यहोवा के पास गया तब उसने मेरी सुन ली और मुझे पूरी रीति से निर्भय किया। 34:1 फर्स्ट पहला वचन, நான் हाँ मैं हर समय यहोवा को धन्य कहा करूंगा, उसकी स्तुति निरंतर मेरे मुख से होती रहेगी। இந்த வசனத்தை வாசிட்டு மேல உள்ளதை வாசிங்க. மேல அது மேல டாப்ல ஒன்னு இருக்கு பாருங்க. ये वचन पढ़कर उसके ऊपर का बातों को पढ़िए। தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அவன் விரட்டும் போது சொல்லியிருக்கிறார், जब वो भगा रहा था तब उसने ये बोला है, தோல்வி அடையும் போது சொல்றாரு, हारा हुआ था तब दाऊद ने कहा, நீங்க நிக்காதடா ஓடுன்னு சொல்றாரு. அப்பவும் சொல்றாரு, நான் கர்த்தரை हाँ ஸ்தோத்திரிப்பேன். जो इधर खड़ा मत रहे तो यहाँ से भाग, ऐसा कहते समय तब वो कहते எல்லாம் हैं டாப்பா இருக்குது, அதனால நான் ஸ்தோத்திரிப்பேன் हाँ मैं ஸ்தோத்திரம் சொல்லல. ऊंचे स्थान में हूँ इसीलिए मैं धन्यवाद என்னை नहीं कर रहा। எல்லாரும் வெறுக்காங்க, ஆனா நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுவேன். मुझे सब इनकार करते हैं पर मैं प्रभु को எனக்கு धन्यवाद। வழி இல்லை, நீ விரட்டுதாங்க, நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். मुझे रास्ता नहीं है, मुझे भगा रहे पर मैं प्रभु को धन्यवाद। தேவன் யார பாக்குறாரு? परमेश्वर किसे देखता है? ஆண்டவர் அறிந்து ஆராதிக்கிற அந்த ஜனங்களை இருப்பாரு. परमेश्वर को जानकर आराधना करने वाले लोगों को அவர் மிகவும் கவனம் உள்ளவரா இருக்கிறார். बहुत ध्यान से रहता है। பைபிள்ல மல்கியா சொல்றாரு, बाइबल में मलकिया किताब में அவர் कहा है, சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். मैं परमेश्वर हूँ, मैं न बदलने वाला हूँ। எதுல மாறல? किसमें नहीं बदलता? அவருடைய குணாதிசம். उसके गुण में। புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 13:8 சொல்லுது, இயேசுவானவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். हेब्रेयरों की किताब में 13:8 में लिखा है, यीशु मसीह आजकल और युगानुयुग न बदलने அவருடைய குணம் எல்லாமே மாறாது. वाला। उसका गुण कभी नहीं बदलने वाला है। இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு மோசேட்ட சொல்றாரு. जैसा मैं हूँ वैसा ही हूँ, ऐसा मूसा से कहता है। யா அப்படி சொன்னாரு? क्यों ऐसा कहा? அவர் எப்படி இருக்கிறாரா? वो कैसा है? அவர் வல்லமையானவரா இருக்கிறாரு, वो सामर्थ्य है, சாவாம உள்ளவரா இருக்கிறாரு, वो अविनाशी है, அவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு மகிமையா இருக்கிறாரு. उसे कोई समझ नहीं पाएगा, उतनी महिमा से है। அப்படிதான் அவருடைய ஆரம்பத்தில் உள்ள பெயர். ऐसा ही उसका शुरुआत का नाम ஆனா है। எப்பொழுது அவர் உலகத்தை படைத்து पर जब वो दुनिया को ஒரு बनाकर குடும்பத்தை வச்சாரோ, एक परिवार को रखा, அப்பதான் அவர் அப்பா ஸ்தானத்துல வராரு. तब वो पिता के स्थान में आता है। அப்பதான் அவரை பார்த்து சொல்ல பிதாவேன்னு சொல்லலாம். तब हम उसे कहते देखते हैं पिता करके। ஆரம்பத்துல சொல்ல முடியுமா? முத நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள்லாம் பிதான்னு சொல்ல முடியாது. अब पहला दिन, दूसरे दिन, तीसरे दिन पिता करके बुला नहीं सकते, ஏன்னா அவரை தொழுது கொள்றதுக்கு அங்க ஆள் இல்ல. क्योंकि उसको नमन करने के लिए वहाँ व्यक्ति नहीं தூதர்களை था। படைக்கும் முன்னால தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். स्वर्गदूत को बनाने के पहले परमेश्वर सब कुछ தேவன் रचता है। வார்த்தையாக இருந்தார், परमेश्वर वचन है। வார்த்தையை அனுப்பி உருவாக்குகிறாரு. वचन को बेच कर அவர் சர்வ வல்லமுள்ளவர். वो सर्व ஆனா सामर्थ्य, பிதா அப்படிங்கிற ஸ்தானம் அவருக்கு இல்ல. पर पिता वो स्थान तभी नहीं था। எப்பொழுது தனக்கு குழந்தைகள் வராங்களோ, जब उसको बच्चे होते हैं,
ஆதாம கொண்டு வருகிறார் आदम को ले आता है, அப்பதான் ஆதாம் சொல்றான் பிதாவே. तब वो आदम कहता है मेरे पिता। இப்போ புதிய ஏற்பாட்டுல अब नए नियम में என்னை மீட்டுக் கொள்வதற்காக मुझे छुड़ाए जाने के लिए மனிதனா பிறக்கிறார்ல, वो मनुष्य का रूप धारण किया, அப்பதான் குமாரன். तब पुत्र का रूप धारण அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார்ல, किया। जब वो हमारे अंदर वास करता है, தேற்றவாளன். वो सहायक था। ஒவ்வொரு முறையிலுமே தேவன் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்க விரும்புகிறார். हर एक समय में परमेश्वर सबके लिए सब कुछ बनकर रहता है। நம்ம தப்பா நினைக்கூடாது, हम गलत नहीं அவர் करते, எப்போதுமே நல்லவர். वो हमेशा अच्छा है। 1 முதல் அதிகாரம் पहला कुरिन्थियों पहला अध्याय 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25 वचन पढ़ेंगे। 1 கொரிந்தியர் இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது। 1 में 25 क्योंकि परमेश्वर की मूर्खता मनुष्य के ज्ञान से ज्ञानवान है और परमेश्वर की निर्बलता मनुष्य के बल से बहुत बलवान है। बस உலகத்துல இருக்கிறதையும் தேவ நிலையும் சொல்லுகிறது. दुनिया में रहने वाला और परमेश्वर की परिस्थिति दोनों को बताया है। பலவீனம் தேவனுக்கு முன்னால பலன். एक कमजोरी है पर परमेश्वर के ना सामने वो बलवान। எப்படி சகோதரரே, कैसा है भाइयों, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். आप बुलाए गए उस बुलाहट को देखें। மாம்சத்தின்படி ஞானிகள் अनेகர் இல்லை, हाँ, मांस के अनुसार ज्ञानी बहुत வல்லவர்கள் हैं, अनेகர் இல்லை, सामर्थ्य लोग ज्यादा பிரபுக்களும் नहीं, இல்ல. प्रभु लोग भी ज्यादा ஆனா नहीं। பாருங்க, ஞானின்னு சொல்றதுக்கு முன்னால உன்னை நான் நிறுத்தி நீ அவனை விட ஃபேமஸ்னு சொல்லு पर அப்படி. ज्ञानी करके कहने वाले के सामने तुझे मैं खड़ा कर, तुझे उससे बड़ा कर दूं। அதுதான் தேவனுடைய வேலை. वही परमेश्वर का நீ काम। நான் குறை உள்ளவன், எனக்கு ஞானம் இல்ல, அறிவு இல்லன்னே நினைக்காத. तो मैं कमी हूँ, मुझे ज्ञान नहीं, बुद्धि नहीं, ऐसा அவரை मत सोच। தேடும் போது, उसे ढूंढते समय, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நான் தேடும் போது, परमेश्वर को ढूंढने के सही समय में அவருடைய ढूंढते வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் हैं। तो போது वचन को जब हम स्वीकारते சூழ்நிலை हैं, மாறுகிறது. परिस्थिति बदलता है। தேவனுடைய ஜனம் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையா இருப்பாங்க. परमेश्वर के लोग सारी चीजों से महिमा में रहेंगे, யாரும் அதுக்கு பிறகு அவங்கள கிட்ட போக முடியாது. कोई उसके निकट नहीं जा सकता। எப்படி ஒரு அவல்தார பாருங்க, जैसे एक हवलदार को அவர் देखिए, சின்னதா எலும்பு மாதிரி இருந்தாலும் वो थोड़ा पतला ही क्यों ना हो, அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து டிராபிக் போலீஸ் ஆகிட்டாங்கன்னு எப்படி पर இருப்பாரு? उसको अधिकारी बनाकर ट्रैफिक हवलदार बना எவ்வளவு देते हैं। ஸ்பீடா வண்டி வந்தாலும் அவர் கையை காமிச்சா நிக்கதான் செய்யும். कितना ही तेजी से गाड़ी आए वो हाथ आगे ஏன்னா बढ़ाकर அதிகாரம் रुकना, அவர்கிட்ட இருக்குல்ல. क्योंकि अधिकार उसके पास இதை है। விட ஃபேமஸ் ஆவியானவருடைய इससे அபிஷேகம். भी बड़ा परमेश्वर का पवित्र நமக்குள்ள आत्मा இந்த है। ஆண்டவர் வந்தா எப்படி இருக்கும்? हमारे अंदर वो आप परमेश्वर आए तो कैसे சகலத்தையும் ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க. सब पे राज करने का अधिकार प्रभु நம்மளே हमें। சொல்லணும், हम खुद कहना है, இது வரைக்கும் வா, இதுக்கு மேல வரக்கூடாது. यहाँ तक आ, इसके आगे नहीं आना है। இப்படி நான் இயற்கையை பத்தி கட்டளையிடணும். ऐसा हम सृष्टि को आज्ञा அப்படிப்பட்ட करना है। உயர்ந்த ஒரு எண்ணத்தை ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ऐसे ऊंचे विचार और ज्ञान परमेश्वर हमें देता है। சொல்லணும், நீ பேசணும் அப்படிங்கிறார். तो कहना है तो बातें करना है। பரிசுத்தவான்கள் நிறைய பேர் நடந்துட்டாங்க. पवित्र लोग बहुत सारे लोग ऐसे चले நாம हैं, அந்த விசுவாசத்தை வளர்க்கணும். हम भी वो विश्वास को நம்மளே बढ़ाना है। சொல்லலாம்ல, हम भी कहना है, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டே இருக்கலாம், मेरे अधर्म को सब क्षमा कर என் दिया, பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டே मेरे இருக்கலாம். पापों को अपने அப்ப क्षमा நாம் कर दिया, நீதிமான் தானே. तब तुम्हें तो धर्मी है। நீதிமானுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். तो धर्मी का विनती सुना जाता है, நீதிமான் நீதிமான போலவே நடக்கணும். धर्मी के समान चलता है। ஆபகுக்கு புக்கில கடைசி 3வது அதிகாரத்தை சொல்லுகிறார். हबक्कुक की किताब आखिरी 3 अध्याय में लिखा என் है, நிலம் விளைஞ்சாலும் சரி விளையாட்டாலும் சரி मेरा फसल खेत फसल हो या ना हो, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா मैं இருப்பேன். परमेश्वर में आनंद என் ஆடு மாடு குட்டி போட்டாலும் சரி போடட்டாலும் சரி मेरे भेड़ बकरी बच्चे दे या ना दे, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். मैं मसीह में आनंदित रहूं। திராட்சரசம் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி दाखरस आए या नहीं आए, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா मैं இருப்பேன். परमेश्वर में आनंदित எப்படி இந்த रहूं। மனநிலை வருது? कैसे ये परिस्थिति है? தேவன் இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறவர். परमेश्वर जो नहीं है वो है करके அவர் बोला, கொண்டு வருவாரியா, वो लेकर அவர் आएगा, உருவாக்குவார், वो सृष्टि करेगा, அவர் நிறைவாக்குவார். वो बहुतायत என்னை करेगा। சும்மா வெட்கப்படுத்த மாட்டார். ऐसे ही मुझे शर्मिंदा होने नहीं देगा, நிரந்தரமா அது இருக்காது. हमेशा के लिए वो नहीं रहेगा। தேவன் என்னை பற்றி உயர்ந்த நினைவு வைத்திருக்கிறார். परमेश्वर मेरे बारे में ऊंचे विचारों को रखा है। அர்த்ததர் வானத்தை காட்டிலும் என் நினைவு உன்னை பத்தி பெருசு. वो कहता है, आसमान से अधिक मेरा विचार तेरे से बड़ा है। அப்ப நானே சொல்லணும், हम खुद कहना है, ஆண்டவரே நீரு என்னை பத்தி என்ன நினைக்கிறீரோ அதைத்தான் நான் செய்யணும். प्रभु आप मेरे बारे में क्या सोचते हैं उसी को मुझे ஆனா करना है। சில காரியத்துல போய் தலையிடும் போது தான் தோல்வி அடைகிறேன். मैं जाकर कोई बातों में मुंडी डालता हूँ तब परेशानी होती है। சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை இதுக்கு தான் நீ படிக்கணும்,
कोई कोई अपने बच्चों को इसी के लिए तुझे पढ़ना है, அந்த பிள்ளைக்கு அது ஏறாது. वो बच्चे के मन दिमाग में इधर जाता पढ़ना। है इसे ही तुझे पढ़ना है, டாக்டரா தான் நீ ஆகணும், डॉक्टर ही बनना है, இன்ஜினியரா தான் तो ஆகணும். इंजीनियर ही बनना है। இது தேவ சித்தம். நம்ம ஜெபம் பண்ணுமே, ये प्रभु की मर्जी ने हम ஆண்டவரே, என் प्रार्थना करें। பிள்ளைய நீர் எப்படி படிக்க விரும்புகிறீரோ அதுக்கு ஞானத்தை கொடுங்க. प्रभु मेरे बच्चे को कैसा सिखाना चाहते हैं उसका ज्ञान दीजिए, அது உம் சித்தப்படி நடக்கட்டும். आपकी मर्जी के अनुसार चलने दीजिए, அதுதான் சரியான ஒரு தேவனுடைய மனுஷனுடைய. वही सही परमेश्वर का मनुष्य का काम है। சவுல் பவுலா இருக்கும்போது பவுல் சவுலா இருக்கும்போது जब पौल साउल था, எல்லாமே அவன் போகிற போகலாம் நல்லதுன்னு தான் நினைச்சாரு. जो जो उसका सफर में जा रहा वो सब ஆனா अच्छा தேவன் समझा। அவனை அடிச்ச உடனே தரையில விழுந்த உடனே पर परमेश्वर ने जब उसे मारा वो அவர் जमीन पे गिरा, புரிஞ்சுக்கிட்டு वो समझ தேவனே गया என்னை அடிச்சிட்டாரு, परमेश्वर ने स्वयं मुझे அப்ப मारा, நான் போற வழி சரியில்லை. तो मैं जो जा रहा हूँ रास्ता அவர் सही नहीं है। சொல்றாரு நீ என்னதான் துன்பப்படுத்தங்காரு. वो कहते तू मुझे निंदा कर रहा है, दुख दे பவுல் रहा है। புரிஞ்சுக்கிட்டாரு. पौल समझ அவர் गया, கேட்ட முதல் கேள்வி, उसने सुना पहला ஆண்டவரே, उत्तर, நான் என்னதான் செய்யணும் நீங்க விரும்புதிய? प्रभु मैं क्या करूं आप चाहते हैं? நீ அந்த கிராமத்துக்குள்ள போ, உனக்கு ஒன்னு சொல்லுவாரு. तू वहां गांव में जा, तुझे वहां पर अவ்வளவுதான்। पता जा, बस நீங்க என்னதான் சொல்லணும் விரும்புதிய ஆண்டவர்? आप क्या चाहते हैं बोलने நம்ம के लिए? என்னைக்காவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுதோம்? क्या हम परमेश्वर के घुटने में ஆண்டவரே, आकर நான் என்ன செய்யணும் விரும்புதிய? प्रभु मैं क्या करूं आप चाहते हैं? என் பிள்ளைகள் என்னமா இருக்கணும் விரும்புதிய? मेरे बच्चे क्या बनने चाहते நீங்க हैं? விரும்புறதுபடி என் பிள்ளை இருந்தனா எல்லாமே டாப்பா இருக்கும். आप चाहने जैसा मेरे बच्चे रहेंगे तो सब उसके लिए சில आशीष है। காரியங்களை நம்மளே வேணும்னு சபதேசம் பண்ணக்கூடாது. बहुत सारे बातों को हम मुझे चाहिए करके जबरदस्ती தேவன் नहीं। நம்மளை பற்றி உயர்ந்ததா வச்சிருக்கிறார். परमेश्वर हमारे बारे में उच्च स्तर அந்த நினைவின்படி நான் போகும்போது उस विचारे से हम जाएंगे तब आशीष। கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை நமக்கு தரணும். परमेश्वर ऐसे महिमा के कार्य को हम கடைசில देंगे। 30வது வசனம் வாசிட்டு 30 31 வாசிட்டு ஜெபம் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30 31. पहला कुरिन्थियों पहला अध्याय 30 और 31 वचन। அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். इसीलिए आप मसीह यीशु में बने हैं। பவுல் நிறைய காரியத்தை கொஞ்சம் வித்தியாசமா எழுதுவார். पौल बहुत सारी बातों को थोड़ा अलग करके लिखता है। இயேசு கிறிஸ்துக்குள்ளயா கிறிஸ்துக்குள்ளயா? हाँ, यीशु मसीह के अंदर है क्या मसीह के अंदर? இயேசு அப்படின்னா 2000 வருஷம் தான் ஆச்சு. यीशु का मतलब है 2000 साल हो गया। கிறிஸ்து அப்படின்னா உலக தோற்றமே கிறிஸ்து தான் உண்டாக்குறார். मसीह मतलब पूरी दुनिया की கிறிஸ்து उत्पत्ति, என்றென்றைக்கு சோசரிக்கப்பட்டவர். मसीह हमेशा स्तुति किया गया है, கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். इसलिए मसीह यीशु के अंदर आप सृष्टि किए என்னை गए। மீட்பதற்காக அவர் இயேசுவா வந்தார். मुझे छुड़ाने के लिए वो यीशु बनकर आया। பிறந்தது யாரு? जन्म कौन हुआ? கிறிஸ்து. मसीह। பேர் என்ன வச்சாங்க? नाम क्या रखा? இயேசு. यीशु। ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள்ள இப்படி எல்லாம் உங்களை பற்றி எழுதி இருக்குங்கிறார். मसीह यीशु के अंदर आपके बारे में ऐसा सब लिखा है। இயேசுக்குட்பட்டிருக்கிறவர்கள் यीशु के अंदर बने हुए எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்தா மேன்மை பாராட்டணும்? लिखा गया, கர்த்தரையே குறித்து மேன்மை लिखा பாராட்டணும். गया के अनुसार वो बड़ाई करना तो किसका करना है? प्रभु की। அவர்தான் என்னை ஆசீர்வதிச்சார். वही मुझे आशीष करे, அவர்தான் எனக்கு வேலை தந்தார். वही मुझे नौकरी அவர்தான் देता, எனக்கு வீடு தந்தார். वही मुझे घर बार அவர்தான் देता, இது வரைக்கும் நடத்தார். वही तो अभी तक चलाते आ रहा है। அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமானவர். वही परमेश्वर हमारे के वजह से हमें ज्ञान बुद्धि और पवित्र है, மீட்புமான அவர்தான் என்னை छुड़ा மீட்டுக்கிட்டார். जाना, वही मुझे छुड़ाता है। எவ்வளவு அந்த நம்பிக்கையை அவர் சொல்லுகிறார். कितना बड़ा भरोसा को बताता है। இந்த விசுவாச வார்த்தையை தான் நான் சொல்லணும். ये विश्वास के बातों को हमें कहना है। தாவீது சொல்லுகிறார் அவர் உன் நோயெல்லாம் சுகமாக்கிட்டாரு. दाऊद कहता हो तुम्हारी सारी बीमारी को அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. तेरे अधर्म को सब क्षमा कर दिया। நம்மளும் சொல்லணும் ஏசப்பா அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறேன் நன்றி. हम भी कहना प्रभु यीशु मसीह मेरे अधर्म को என் आपने क्षमा நோயெல்லாம் किया, சுகமாக்கினீர்ல உமக்கு நன்றி. मेरी बीमारी को सब चंगा किया उसके लिए என்னை धन्यवाद। பத்தி உயர்ந்த நினைவை நீங்க வச்சிருக்கீங்க அதுக்கு நன்றி. मेरे बारे में ऊंचे विचार रखे हैं इसलिए நான் धन्यवाद। வேதத்தை வாசித்து வளரும் போது என்னுடைய வெற்றியை தேவனுடைய கரத்திலிருந்து வாங்க முடியும். मैं वचन को पढ़कर बढ़ते समय मेरे विजयी बातों को मसीह से लेना நான் है। மேன்மை அடைவோம். हम महिमा சபைக்கு எதுக்கு வரோம்? कलीसिया में क्यों आते हैं? இருக்கிறத காட்டிலும் மேல இருக்கணும். जहाँ पर है उससे और ऊपर जाना है। நான் இந்த மாதிரி ஒரு சில இக்கட்டில் இருக்கேன். என்னை அவர் கர்த்தர் விடுதலை ஆக்கி உன்னதத்தில் வைக்கணும். मैं ऐसे थोड़े संकट में हूँ, प्रभु इससे छुड़ाकर मुझे ऊंचे எனக்கு स्थान। பலவீனமா இருக்கு, எனக்கு பலன் அடையணும். मैं कमजोर पाया जा रहा हूँ, मुझे இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வது தான் இயேசுநாதர்கிட்டே வரோம். ये सब पाने के लिए हम यीशु मसीह के पास எல்லாரும் இயேசுநாதர்கிட்ட வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. सारे लोग यीशु मसीह के पास आके बैठे थे। அதிலே லூக்கா சொல்றாரு எல்லா பாவிகளும் பரதேசிகளும் வந்து அவர் பாதத்தில் உட்கார்ந்தாங்க. ये लूका कहते हैं, सारे पापी और परदेशी लोग उसके चरणों के எதுக்கு नीचे வந்தாங்க? क्यों आए थे? நல்லா பிழைச்சுக்கிறதுக்கு தான், बचने के लिए, வளர்வதுக்கு தான், बढ़ने के लिए, சாட்சியா இருக்கிறதுக்கு தான். गवाही बनकर जीने के लिए। இப்படியே நான் இருக்க கூடாது, வித்தியாசமா இருக்கணும். ऐसे ही मुझे नहीं रहना, अलग बनकर அந்த रहना। நோக்கத்துல தான் நான் தெய்வ சம்பத்துல வரேன். वो विचार में हम परमेश्वर கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான எண்ணத்தை நமக்கு தரணும், நான் அதுல வளரணும். परमेश्वर ऐसे महिमा के विचारों को हमें देना है, हमें से கர்த்தர் बढ़ना है। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें அப்படியே आशीष நம்ம ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பாருங்க. ऐसे हमें
हम एक क्षण के लिए प्रभु ஆண்டவரே को देखें। என்ன பற்றி எவ்வளவு உயர்ந்த நினைவை நீர் வைத்த मेरे बारे में आपने कितने बड़े विचार रखे। நீர் மனதுருகுகிற கர்த்தர், आप मन पिघलने वाले குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவர், कमियों को सब दूर करने நோயெல்லாம் சுகமாக்குகிறவர், वाले, बीमारी को चंगा करने वाले, பைத்தியங்களை கூட ஞானவானாய் மாற்றுகிறவர். पागल लोगों को भी ज्ञानी बनाते நாங்க हैं। நிறைய பின்வாங்கி இருக்கிறோம், बहुत पीछे हुए हैं, ஆனா நீர் எங்களை பற்றி உயர்ந்த और நினைவாயிருக்க आपने हमारे बारे में ऊंचे विचार रखे हैं। சித்தப்படியே आपकी நடக்கணும், मर्जी के अनुसार चले प्रभु, உம்முடைய இஷ்டப்படியே நான் நடக்கணும். आपकी मर्जी के अनुसार मैं चलूं। அப்படிப்பட்ட அந்த சுபாவங்களை எங்களுக்கு தாருங்க, ऐसे अच्छे स्वभाव हमें அப்படிப்பட்ட दीजिए, நினைவு எங்களுக்கு ऐसे தாருங்க. अच्छे विचार हमें दीजिए। நீர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இந்த आप உலகத்தில் हमेशा भलाई करने वाले इस दुनिया में, அதே நன்மை எங்களுடைய வாழ்க்கையிலும் கிடைக்கணும். वही भलाई हमारे जीवन में मिले। இயேசுவை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும், यीशु मसीह को हम प्रकट करने वाले குறைவில்லாத ஜனமாக, बच्चे, बिना कमी के தேவன் விரும்புகிற ஜனமாக இருக்கணும். परमेश्वर चाहने वाले लोग बने। பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், पौल कहते समय कहता है, எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா இருக்கணும். मालिक का इस्तेमाल वाला बर्तन बना दीजिए। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. ऐसे महिमा के आशीष को प्रभु हमें ஒவ்வொருவரையும் வாழ்த்தி हर एक को ஆசீர்வதிக்கிறோம். हम आशीष करते हैं। இயேசுவானுடைய நாமத்துல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பாட்டு